அனைவருக்கும் வணக்கம். நம்மளில் பல பேர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே கொடுக்குற மாலைகள், வஸ்திரங்கள், பிரசாதங்களை ரொம்ப பக்தி பரவசத்தோட வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அப்புறம் அது காஞ்சி போனதும் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கவலைப்படுவோம். அப்படி சாமி மாலைகளையும் பிரசாதங்களையும் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னும் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல கோவிலில் சாமிக்கு சாத்தின மாலையை நமக்கு பிரசாதமாக கொடுத்தா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மாலையை வாங்கின உடனே அதை நம்ம கழுத்தில் கொஞ்சம் நேரம் புண்ணியமாக இருக்கும் போட்டு தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்தது வீட்டுக்கு வந்ததும் அந்த மாலையை நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கிற சாமி படங்களுக்கு சாத்தலாம். காய்ந்த பிறகு என்ன செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ட இடங்களில் தூக்கி போடக்கூடாது. காஞ்சி போனப்புறம் அது ஓடுற ஆற்றுலையோ குளத்துலையோ விடலாம். அப்படி இல்லை, வசதி இல்லாதவங்க கால்படாத இடத்துல மரத்தோட வேர் பகுதியில் போட்டால் கூட அது கொஞ்ச நாளில் மக்கி உரமாக செடிகளுக்கு ஆகிடும். அதை விடுத்து குப்பையில் மட்டும் கண்டிப்பாக போட்டுறாதீங்க. அடுத்ததாக சில கோயில்களில் சாமிக்கு சாத்தின பட்டு வஸ்திரங்கள் அல்லது துண்டுகளை பிரசாதமாக தருவாங்க. இதை என்ன செய்யணும் தெரியுமா? பூஜை அறையில் பயன்படுத்தலாம். அந்த வஸ்திரத்தை அப்படியே மடித்து நம்ம வீட்டு பூஜை அறையில் பீடம் இருந்தால் பீடத்து மேலே விரிப்பாக விரித்து பயன்படுத்தலாம். அல்லது சாமி சிலைகளுக்கு ஆடையாக கூட பயன்படுத்தலாம். இல்லை, வீட்டில் ஏதாவது விசேஷ காரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த வஸ்திரத்தை நாம் கூட ஆடையாக அணிந்து கொள்ளலாம். இது நமக்கு நேர்மறை ஆற்றலை தரும். இதில் தவறு கிடையாது. ஒருவேளை அது ரொம்ப பழசாகி போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் ஒரு சுத்தமான துணியில் முடிச்சு போட்டு அதை ஓடும் தண்ணியில் விடலாம். நண்பர்களே, உணவை விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது தீர்த்த பிரசாதம். பல பேர் கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்த பாத்திரத்திலேயே ஊற்றி வச்சு பல நாட்கள் பயன்படுத்துவாங்க. ஆனால் சாஸ்திரப்படி அப்படி செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? கோயிலோட கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த தீர்த்தம் உடனே கிரகிச்சிக்கும். அதை நாம் அங்கேயே பருகும்போது தான் அந்த எனர்ஜி முழுசாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். வீட்டுக்கு கொண்டு வந்தால் அதோட வீரியம் குறைஞ்சிடும். அதே போல் தீர்த்தத்தை வாங்கும்போது வலது உள்ளங்கைக்கு கீழே ஒரு சுத்தமான துணியை வச்சு ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் குடிக்கணும். ஏன்னா தீர்த்தம் கீழே சிந்தினா அது இறைவனை அவமதிப்பதற்கு சமம். ஒரு சின்ன ஆன்மீக கதை சொல்கிறேன். இங்கே உங்களுக்கு ஒரு முறை ஒரு பெரிய ராஜா தனக்கு கோவிலில் கிடச்ச பட்டு வஸ்திரத்தை பிரசாதமாக வீட்டில் கொண்டு வந்து ரொம்ப அலட்சியமாக ஒரு ஓரத்தில் தூக்கி போட்டாராம். அதனால் அவரோட ராஜ்யத்தில் அமைதி குறைஞ்சி பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த நேரத்தில் ஒரு ஞானி வந்து, மன்னா, இறைவனோட பிரசாதங்கிறது சாதாரண துணி இல்லை, அது உன்னோட நாட்டை காப்பாற்றுற கவசம். அதை நீ அலட்சியப்படுத்தினது தான் உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு சொன்னாராம். அதன் பிறகு ராஜா தன் தவறை உணர்ந்து அந்த வஸ்திரத்தை முறைப்படி வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபட ஆரம்பித்தார். அதன் பின்னாடி அவரோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிரசாதங்கள் மூலமாக வர இறைவனின் அருளை நாம் எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வீட்டோட சுபிட்சமே அடங்கியிருக்கு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது சாப்பிட்ற பிரசாதங்கள். அதை சர்க்கரை பொங்கல், லட்டு, பழங்கள் இந்த மாதிரி ஏதாவது கோவிலில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பிரசாதத்தை நாம் மட்டுமே சாப்பிடக்கூடாது. அக்கம் பக்கத்தினர், சொந்தக்காரங்க, குறிப்பாக பசியோடு இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது புண்ணியம் பல மடங்கு அதிகமாகும். பிரசாதம் எந்த காரணத்தை கொண்டும் வீணாகக்கூடாது. கெட்டு போகும் முன் சாப்பிட்டு விட வேண்டும். பழங்கள் காய்ந்து போனால் அதை பறவைகளுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ உணவாக கொடுத்து விடலாம். கோவிலில் இருந்து வர ஒவ்வொரு பொருளும் இறைவனின் அருள் நிறைஞ்சது. அதை முறையாக பராமரித்து அவமதிக்காமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமை.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கோயில் மாலைகள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.